நமஸ்தே டு ஆல், வெல்கம் டு மை சேனல் எஸ்கே ஹிந்தி லேர்னிங். இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ ஹிந்தி வேர்ப்ஸ், முக்கியமான ஹிந்தி வார்த்தைகள். நம்ம வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து அப்டேட் ஆகும். அண்ட் இது போல் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ ஹிந்தி வேர்ப்ஸ், அதாவது முக்கியமான ஹிந்தி வார்த்தைகள். இப்போது கேஷுவலாக நம்ம வா அப்படின்னு சொல்கிறோன்னா ஹிந்தியில் ஆ அப்படின்னு சொல்லுவோம், ஆவோ அப்படின்னு சொல்லுவோம். இதையே கொஞ்சம் ரெஸ்பெக்டாக நம்ம பெரியவங்ககிட்ட பேசும்போது, எல்டர்ஸ்கிட்ட பேசும்போது எப்படி ரெஸ்பெக்டாக நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இப்போ வாங்க அப்படின்னு நம்ம தமிழில் கொஞ்சம் ரெஸ்பெக்டாக சொல்லுவோம், அதை ஹிந்தியில் ஆயே அப்படின்னு சொல்லணும். இப்போது வா அப்படின்னா ஆ, இல்லைனா ஆவோ. அதே வாங்க அப்படின்னா ஆயே, வாங்க ஆயே. ஓகேவா? இப்படி தான் ரெஸ்பெக்டாக நம்ம ஹிந்தியில் கூப்பிடணும். ஸோ வாங்க அப்படின்னா ஆயே. அதுபோல் நடங்க அப்படின்னா சலியே, சலியே. நட அப்படின்னா சலோ, சல் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இதே ரெஸ்பெக்டாக நடங்க அப்படின்னா சலியே அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? நான் உங்களுக்கு கேஷுவலாக சொல்கிற வார்த்தையும் சொல்கிறேன், ரெஸ்பெக்டாக சொல்கிற வார்த்தைகளும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டையுமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொல்கிற வேர்ட்ஸை நீங்களும் ரிப்பீட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நான் சொல்கிற ஒவ்வொரு வேர்ட்ஸும் ஒரு நோட்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், காட்டுங்க, திக்காயே. இது ரெஸ்பெக்டாக சொல்கிறது. காட்டுங்க அப்படின்னா திக்காயே. சப்போஸ் காட்டு அப்படின்னா திக்கா, திக்காவோ அப்படின்னு சொல்லணும். ஸோ காட்டு அப்படின்னா திக்கா, திக்காவோ. நோட் பண்ணிக்கிட்டீங்களா? காட்டுங்க அப்படின்னா திக்காயே, திக்காயே. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? பேசுங்க, பாத் கீஜியே. பேசுங்க, பெரியவங்க கிட்ட மரியாதையாக பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது பாத் கீஜியே அப்படின்னு சொல்லணும். இதே பேசு அப்படின்னா பாத் கரோ, பாத் கரோ, பாத் கர், பாத் கரோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது பேசுங்க அப்படின்னா பாத் கீஜியே அப்படின்னு நம்ம ரெஸ்பெக்டாக சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், சொல்லுங்க. சொல்லுங்க அப்படின்னா பத்தாயே, பத்தாயே. சொல்லுங்க, பத்தாயே. இதே சப்போஸ் சொல்லு அப்படின்னா பத்தா, பத்தாவோ அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். ஸோ சொல்லுங்க அப்படின்னா பத்தாயே, பத்தாயே. சொல்லுங்க, பத்தாயே. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், படிங்க. இதை ஹிந்தியில் படியே அப்படின்னு சொல்லணும், படியே. ஃபார் எக்ஸாம்பிள், சப்போஸ் படி அப்படின்னா படோ, பட் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். ஸோ படிங்க அப்படின்னா படியே, படிங்க, படியே. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், குடிங்க, பீஜியே. குடிங்க, பீஜியே. குடி அப்படின்னா பியோ, பியோ அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். இது குடிங்க அப்படின்னு நம்ம ரெஸ்பெக்டாக சொல்லும்போது பிஜிஏ அப்படின்னு சொல்லணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, பானி, தண்ணீர் குடிங்க. இது எப்படி சொல்கிறது? பானி பீஜியே அப்படின்னு ரெஸ்பெக்டாக பெரியவங்ககிட்ட சொல்லுவோம். இதே தண்ணீர் குடி அப்படின்னு நம்ம கேஷுவலாக நம்ம குழந்தைங்கிட்ட சொல்லும்போது பானி பியோ, பானி பி அப்படின்னு மென்ஷன் பண்ணிடுவோம். ஸோ டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியுதா? நம்ம கேஷுவலாக சின்ன பசங்கள்கிட்ட சொல்லும்போது தண்ணீர் குடி அப்படின்னா பானி பியோ, பானி பி அப்படின்னு சொல்லிடுவோம். இதே பெரியவங்ககிட்ட தண்ணீர் குடிங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணும்போது பானி பீஜியே அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், சாப்பிடுங்க, காயே. ஆக்சுவலி நான் காயேன்னு எழுதியிருக்கேன், காயே. ஓகே, சாப்பிடுங்க, காயே. சாப்பிடு அப்படின்னா காவோ, காவோ. ஓகே, இதுக்கு நம்ம ஒரு சென்டென்ஸ் குட்டியாக பார்க்கலாமா? கானா காயே, சாப்பாடு சாப்பிடுங்க. கானா காயே, சாப்பாடு சாப்பிடுங்க. சாப்பாடு சாப்பிடு ஒரு சின்ன குழந்தைகிட்ட சொல்லும்போது கானா காவோ, கானா கா அப்படின்னு சொல்லுவோம். சாப்பிடுங்க, கானா சாப்பாடு சாப்பிடுங்க அப்படின்னு வரும்போது
கானா காயே அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாடுங்க, காயே காயே. ஸோ உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் நான் கண்டிப்பாக காமிக்கணும். சாப்பிடுங்க அப்படின்னாலும் காயே, பாடுங்க அப்படின்னாலும் காயே. ஆக்சுவலி ஹிந்தியில் இது ஒரு கா, இது ஒரு க, இது க, ஜிஏ ப்ரொனவுன்சியேஷன் க, இது க க. ஸோ இது காயே, இது காயே க, ஜிஏ. ஓகே, ஸோ பாடுங்க அப்படின்னா காயே காயே. பாடு அப்படின்னா காவோ, பாட்டு பாடு, கானா காயி காயே. பாட்டு பாடுங்க அப்படின்னா கானா காயே. பாட்டு பாடு அப்படின்னா கானா காவோ, இல்லைனா கானா கா அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பெருங்க. பெருங்க அப்படின்னா லே லீஜியே, பெருங்க லே லீஜியே, பெருங்க லே லீஜியே. பெருங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ இதுக்கு ஹிந்தியில் நம்ம லே லீஜியே அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. பாருங்க அப்படின்னா தேக்கியே, பாரு அப்படின்னா தேக்கோ தேக். ஓகே, பாருங்க அப்படின்னா தேக்கியே தேக்கியே. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க அப்படின்னா இதர் தேக்கியே, இங்கே பாரு அப்படின்னா இதர் தேக்கோ. ஸோ இங்கே பாருங்க, இங்கே அப்படின்னா இதர், இங்கே பாருங்க அப்படின்னா இதர் தேக்கியே அப்படின்னு மென்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் அனுப்புங்க, பேச்சியே. அனுப்புங்க அப்படின்னா பேச்சியே, அனுப்புங்க அப்படின்னா ரெஸ்பெக்டாக நம்ம ஹிந்தியில் பேச்சியே அப்படின்னு சொல்லணும், பேச்சியே. நெக்ஸ்ட் ஒன் எடுங்க, லீஜியே. எடுங்க அப்படின்னா லீஜியே, எடுங்க லீஜியே. எடுங்க அப்படின்னு ஹிந்தியில் ரெஸ்பெக்டாக நம்ம லீஜியே அப்படின்னு மென்ஷன் பண்ணணும், லீஜியே. நெக்ஸ்ட் ஒன் கொடுங்க அப்படின்னா தீஜியே, கொடுங்க தீஜியே. கொடு அப்படின்னா தோ, கொடு அப்படின்னா தோ அப்படின்னு நம்ம தோனா டூ கிடையாது, தோ. ஓகே, தோ. ஓகே, சப்போஸ் புக் கொடுங்க அப்படின்னா ஹிந்தியில் புக்னா என்னது, கிதாப். கிதாப் தீஜியே, கிதாப் கொடு, புக்கு கொடு அப்படின்னா கிதாப் தோ, கிதாப் தேனா அப்படின்னு சொல்லலாம். ஸோ கொடுங்க அப்படின்னா தீஜியே, புத்தகம் கொடுங்க அப்படின்னா கிதாப் தீஜியே. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் போங்க, ஜாயே. போங்க அப்படின்னா ரெஸ்பெக்டாக நம்ம ஜாயே அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். இதே வந்து போ அப்படின்னா ஜாவோ அப்படின்னு சொல்லிடலாம், இல்லைன்னா ஜா அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ போங்க அப்படின்னா ரெஸ்பெக்டாக நம்ம ஜாயே அப்படின்னு சொல்லணும். அங்கே போங்க அப்படின்னா அங்கே அப்படின்னா என்னது, வஹா வஹா. ஸோ வஹா ஜாயே, அங்கே போ அப்படின்னா வஹா ஜாவோ, அங்கே போங்க அப்படின்னா வஹா ஜாயே அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை போங்க அப்படின்னா சென்னை ஜாயே, சென்னை போ அப்படின்னா சென்னை ஜாவோ. ஸோ சென்னை போங்க அப்படின்னா சென்னை ஜாயே அப்படின்னு மென்ஷன். ஓகே, எழுதுங்க, லிக்கியே. எழுதுங்க அப்படின்னா லிக்கியே. எழுது அப்படின்னா லிக்கோ, லிக்கோ இல்லைன்னா லிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எழுதுங்க அப்படின்னா லிக்கியே, லிக்கியே. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஓடுங்க, ரன், தௌடியே, தௌடியே. ஓடு அப்படின்னா தௌடோ, தௌடோ. ஸோ ஓடுங்க அப்படின்னா தௌடியே, ஓடுங்க தௌடியே, தௌடியே. ஓகே, போடுங்க, டாலியே. போடு அப்படின்னா டாலோ, போடுங்க அப்படின்னா டாலியே. கீழே போடுங்க அப்படின்னா கீழே அப்படின்னா நீச்சே. ஸோ நீச்சே டாலியே, கீழே போடுங்க, நீச்சே டாலியே. ஒரு பொருளை கீழே போட்டு உடச்சிடுறது, கீழே போடுங்க அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ நீச்சே டாலியே. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வையுங்க, ரக்கியே. இதை வச்சிருங்க அப்படின்னு சொல்லுவோமா, ரக்கியே. வை அப்படின்னா ரக்கோ, வை அப்படின்னா ரக்கோ. வையுங்க ரக்கியே, வையுங்க ரக்கியே. இருங்க அப்படின்னா ரஹியே, ரஹியே. இருங்க ரஹியே. வையுங்க ரக்கியே. இருங்க
ரஹியே, இருங்க, ரஹியே. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் நில்லுங்க. இது எப்படி ஹிந்தியில் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம்? கடே ரஹிய, கடே ரஹியே, கடே ரஹியே, நில்லுங்க. கடே ரஹிஹே, ரஹியே, கடே ரஹியே. நெல்லு அப்படின்னா கடே ரஹோ, கடே ரஹோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நில்லுங்க அப்படின்னா கடே ரஹியே. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டாப், நிறுத்துங்க. ருக்கியே, ஸ்டாப், நிறுத்துங்க அப்படின்னா ருக்கியே. சப்போஸ் நிறுத்து அப்படின்னா ருக்கோ, ருக், ருக்கோ அப்படின்னு சொல்லணும். ஸோ நிறுத்துங்க அப்படின்னா ருக்கியே. ஃபார் எக்ஸாம்பிள் வண்டி நிறுத்துங்க அப்படின்னா, வண்டி அப்படின்னா காடி, காடி ருக்கியே. வண்டி நிறுத்து, வண்டியை நிறுத்து அப்படின்னா காடி ருக்கோ, காடி ருக்கோ. நிறுத்துங்க அப்படின்னா ருக்கியே. உட்காருங்க, பைட்டியே, உட்காருங்க, பைட்டியே. உட்காரு அப்படின்னா பைட்டோ, உட்காருங்க அப்படின்னா பைட்டியே. இங்கே உட்காரு அப்படின்னா யஹா பைட்டோ, இங்கே உட்காருங்க, யஹா பைட்டியே, யஹா பைட்டியே. சப்போஸ் ஒரு நேம் மென்ஷன் பண்ணி நம்ம சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சாரா பைட்டியே, சாரா உட்காருங்க அப்படின்னா சாரா பைட்டியே அப்படின்னு ஒரு பேர் மென்ஷன் பண்ணி நம்ம சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கூப்பிடுங்க. புலாயியே, கூப்பிடுங்க அப்படின்னா புலாயியே, கூப்பிடுங்க, புலாயியே. கூப்பிடு அப்படின்னா புலாவோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கூப்பிடியே, கூப்பிடுங்க அப்படின்னா புலாயியே. நெக்ஸ்ட் ஒன் திறங்க, ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னா கோழியே. ஓப்பன் பண்ணு, தெர அப்படின்னா கோலோ. திறங்க கோழியே, திறங்க கோழியே. எழுந்திருங்க, ஸ்டாண்டப், ஊட்டியே. எழுந்திரு அப்படின்னா உட்டோ, எழுந்திருங்க அப்படின்னா ஊட்டியே, ஊட்டியே. எழுந்திரு அப்படின்னா ஊட்டோ. ஸோ இன்றைக்கி பார்த்த இந்த 25 வார்த்தைகளும் ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். இது வந்து எப்படி நம்ம ரெஸ்பெக்டாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற வார்த்தைகள் தான். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் எஸ்கே ஹிந்தி லேர்னிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தன்யவாத் டு ஆல்.